விபத்துகள், வேதனைகள், பட்டாசு கந்தகத்தோடு வாழும் நிலை என அத்தனையையும் மீறித்தான் பட்டாசு ஆலை தொழிலாளர்கள் பட்டாசுகளை உற்பத்தி செய்து வருகிறார்கள். ஆயினும் விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த 7 ஆண்டுகளில் மட்டும் 132 பட்டாசு ஆலை விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கணேஷ்குமார். உலகையே அதிர்வலையில் ஏற்படுத்திய முதலிப்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்து நிகழ்ந்து 4 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் பட்டாசு ஆலைகளில் நிகழும் வெடிவிபத்து என்பது தொடர்ந்த வண்ணமே உள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் இன்று வரை சுமார் 7 ஆண்டுகளில் மட்டும் 132 பட்டாசு ஆலை வெடிவிபத்துகள் நிகழ்ந்துள்ளது. இதில் 223 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர், 93 தொழிலாளர்கள் காயமும் அடைந்துள்ளனர். பட்டாசு ஆலை வெடிவிபத்துகளை தவிர்ப்பதற்காக அரசு தரப்பில் பட்டாசு பயிற்சி மையமும் போதிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் உரிய ஆய்வும் நடத்தப்பட்டு வந்தாலும் கூட பட்டாசு ஆலைகளில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் போதிய விழிப்புணர்வோடு பணிபுரிந்தால் மட்டுமே ஒரு வெடிவிபத்தில்லாத ஒரு பட்டாசு உற்பத்தியை தொடர்ந்து நிலைநாட்ட முடியும் என்ற நிதர்சனமான உண்மை தெரிய வருகிறது. புதிய தலைமுறைக்காக சிவகாசியிலிருந்து கணேஷ்குமார்.